புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, முடிஞ்சளவு போடுங்க. ஆட்களுக்கு கொடுக்க விட நீங்கள் பெஞ்சில் போட்டு போங்க. ட்ரெயினில் போனால் பெட்டியில் வச்சுட்டு போங்க. புரியுதா? கொடுக்கும்போது கேட்பாங்க, ஏன் கொடுக்குற, எதுக்கு கொடுக்குறன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு பந்திக்கு கொடுத்து பாருங்கள், புக்கு வாங்க மாட்டான், வாங்கவே மாட்டான். ஆர்சி காரில் கொடுத்தா இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோ இருந்தால் வாங்குவாங்க. இருந்தாலும் என்னது மாதா ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோன்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு இது. அப்புறம் நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தாச்சுன்னா, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்படாத ஒரு இந்து கொண்டு கொடுன்னு சொல்லுவான். அப்போ யாருக்கு தான் அதை கொடுக்குறதுக்கு? அதான் ஒரே வழி, அங்கங்கே போட்டுட்டு போங்க. எவன் கண்களிலே படுகிறதோ அவன் ரட்சிக்கப்படுவான். உற்சமகையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சகோதரி இப்படியாக சுவிசேஷம் சொல்லுகிறவள் தேவனுடைய வார்த்தைகளை நடத்த அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்வார். என் போன அடித்தா நீங்கள் தெரியும், எப்போ என்கேஜாக தான் இருக்கும். ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு பாதை கிடச்சுன்னா பாதாளம் இறங்கி ஊழியம் செய்து அந்த ஆத்துமா மீட்கும் பணியில் ஈடுபடுவோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் பேசி கொண்டிருப்பேன். சத்தியத்தை மட்டும்தான் பேசும். ஒரு நாள் நள்ளிரவு 12 மணிக்கு என்னை ஆண்டவர் தட்டி எழுப்புவார். அந்த பொண்ணுக்கு ஃபோன் போடு அப்படியே சொல்லுவார். பெரும்பங்கு அற்புதங்கள் இப்படி நடுராத்திரி 12 மணிக்கு ஃபோன் போட்டு தான் நடக்கும். ஃபோன் போடு, எங்கே இருக்கேன்னு கேளு. ஃபோன் போட்டேன், 3 இடம் போட்டேன், கிடைக்கல. 4ஆம் முறை போடுதா இந்த உறக்க கலைச்சல் இருக்கும் இல்லை, சோம்பல் முறிச்சு, இன்னும் ஃபஸ்ட்டு இந்த உறக்கத்தில் ஏன் கூப்பிட்டீங்க, எங்கே இருக்க, ஹாஸ்டலில் இருக்கேன். லாட்ஜ் எப்படி உனக்கு ஹாஸ்டலாக மாறிச்சு? கர்த்தர் பேச ஆரம்பித்தார். லாட்ஜு எப்படி ஹாஸ்டலாக மாறிச்சு? இல்லை, நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஏய், உண்மையை சொல்லு, ஹாஸ்டலில் நீப்பா படுத்து கிடக்கிற லாட்ஜில். எவ்வளோ பெரிய உண்மையான ஊழியத்தை செஞ்சா ஆண்டவர் கொடுக்க போட்டு பிடிக்கிறார். படுத்து கிடக்கிற லாட்ஜில் ஆடி போனார். மடியில் படுத்து கிடக்கிறான ஒருத்தன், யாரும் தான் முண்டை கண்ணை, இப்படியான்னு சொன்னார். இப்படியே சொன்னார். இயேசு தேவன் மாத்திரமல்ல, ஒரு தகப்பன் கூட. யாரும் தான் முண்டை கண்ணை, இப்படியே கேட்டார். யானை குட்டி மாதிரி வயரை வச்சிருக்கான். நான் இங்கிருந்து பார்க்குறேன், அப்படியே சொல்கிறேன். மாமா மாமா உன்னை வச்சிருக்கிற மாமா, உனக்கு மாமா வேலை பார்க்குறேன் லாட்ஜில். வாயில சுவிசேஷம், ரயில்வே ஸ்டேஷனில் ஊழியம், ராத்திரி வேளையில் படுத்து கிடக்கிற லாட்ஜில் விபச்சாரி, சர்வநாசத்தை காண்பாய் தான் சொன்னார் ஆண்டவர். இதுதான் நம்ம ஊழியம். கையை தட்டலாம் ஊழியத்துக்கு. பிடிச்சிட்டு வந்தார். ஓடிவு ஹாஸ்டலுக்கு ஓடனா, இல்லைன்னா அங்கே சங்காரம் பண்ணிடுவேன்னு. அங்கே சங்காரம், பயந்துட்டா. சங்காரம் தான், ஏன்னா அவனுக்கு வயிறு அப்படி தான் இருக்குது, அவன் கண் அப்படி தான் இருக்குது. ஓடிட்டாவா. மறுநாள் காலையில் மன்னிச்சிருங்க பாஸ்டர், எனக்கு வேறு வழியே இல்லை. உனக்கு என்ன வழி இல்லை? எவ்வளோ பயங்கரமான ஊழியத்தை செய்கிற, என்னோட பயங்கரமான ஊழியம். நான் எத்தனோ மேடைகளில் ஒன்றை குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு மாற்று மதத்தில் வந்த ஒரு ஸ்திரீ, வர்றோம் போகிறவங்கிட்டெல்லாம் ஏசப்பா பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பெருமைப்பட்டு சாட்சி சொல்லியிருக்கிறேன். அந்த வாயை வச்சு சொல்ல வச்சுட்டே நீ. அது எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும். அவர் தான் காசு போடுறாரு. அவர் காசு போட்டா அவருக்கு படிக்கணுமா? நீ வேதத்துக்கே அநியாயம் செய்கிறாய். மனம் திருந்து சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார். நாளை இந்நேரம் நீ செய்த அமொத்த பாவத்தையும் அறிக்கையாக எனக்கு தபாலில் போடு. போடலைன்னா கர்த்தரை நீ காண்பாய், கர்த்தரை நீ காண்பாய். முதல் நாள் வரல,
2ஆம் நாள் வரலாம், 3ஆம் நாள் ஆண்டவர் விட மாட்டார், விசாரிச்சுட்டே இருப்பார். 3ஆவது நாள் பாவ அறிக்கை இடுகிறாயா, பொருத்தனை செலுத்துகிறாயா, 2ஐயும் ஒருமித்து செய்ய. நீ வேறு வழி இல்லாமல் செஞ்சா கடிதம் இன்றும் என்னுடைய அறைகள் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும். எந்த கடிதத்தை நான் வாசிப்பதில்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. குறிப்பாக அந்த பாவ கடிதங்களை நான் வாசிக்கிறதே இல்லை. வரும், உடைக்காமலே கிடக்கும். ஏனென்றால் வாசிக்காமலே எனக்கு தெரியும் பட்டியல் போடுது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அன்று மீட்கப்பட்டால் சொன்னார், இனி பாவம் செய்யாத, அவ்வளோதான். வேலைக்கு போ, இந்தியாவில் அரசு பள்ளிகள் இருக்க, படிக்கவை. ஏன்னா மெட்ரிகுலேஷன், நீ விபச்சாரம் படி மெட்ரிகுலேஷன் படிக்கணுமா? அப்போ சாபத்தில் உன் பிள்ளைய படிக்க வைக்கிற, உன் தங்கச்சி மாதிரி படிக்க வைக்கிற. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? தேசம் விபச்சாரக்காரால் நிரம்பி இருக்கிறது, தேசத்தில் சாபம் இருக்கிறது. இப்படி விபச்சாரம் செய்து சாபத்தை இந்த பூமியில் வச்சா இந்த பூமி விளங்குமா? சில வீட்டில் சொல்லுவாங்க, ஆடு வளர்த்தா சாகுது, கோழி வளர்த்தா முட்டை இடல, இல்லையா? பசுமாடை போட்டால் பால் தரல, வேலை செய்த காசை வீட்டில் போட்டால் அது காணாமல் போகுது. ஏனென்றால் வீட்டிலே சாபம் நிரம்பி இருக்கிறது. சாபத்தை போக்குனா தான் வாழ்க்கை. அன்றைக்கு நடுங்கி ஒடுங்கி ஓடிப்போன ஸ்திரீ இன்னைக்கு வரையும் இந்த பக்கம் வரல. உற்சாகமாக கையை தட்டலாம். சத்தியம் கசக்க தான் செய்யும். ஏனென்றால் வாயில இயேசு கிறிஸ்து, ஆனால் லாட்ஜில் அந்தி கிறிஸ்து. ஒருமித்து ஒருவாய் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குமானால் அது அந்தி கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் மெய்ப்பொருள். அல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவான் பாவத்தை செய்ய வைப்பான். அவனுடைய முதல் டார்கெட்டே விபச்சாரம் தான். விபச்சாரம் செய்ய வைக்கிறது, இச்சையில் உங்களை பாஸ் பண்ணி விடுறது. அப்புறம் இச்சை பெருகி அது கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறான். மன்னிப்பில்லை, மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே இடங்கொடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு பயணம் இருக்குது. ஆட்டோவை செலக்ட் பண்ணுறோம், கேப்பை செலக்ட் பண்ணுறோம், விமானத்தை செலக்ட் பண்ணுறோம், ட்ரெயினை செலக்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு புத்தி இருக்குல்ல? ஹோட்டலில் போனால் நல்ல ஹோட்டலு, கெட்ட ஹோட்டலு, நல்ல சாப்பாடு, இட்லி தோசைன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றீங்க. இல்லை, வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷம் வருவான் அவன். ஏன் மொத்த சரீரத்தை விட்டு கொடுக்குறீங்க? ஓங்கி அடிச்சண்டாமா 1.5 டன் வெயிட்டில் சாத்தான் அந்தி கிறிஸ்துவை. முடியலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் தான் ஜெயிச்சு வரணும். சபையில் தான் என்கிட்ட பிரசங்கிக்க முடியும். உங்கள் வீடுகளில் எப்படி பிரசங்கிக்க முடியும்? உங்கள் வீடுகளில் ஒருத்தன் வருவான், ஒரு எலக்ட்ரீஷியனாக வருவான், ஒரு ஏசி ரிப்பேர் மேனாக வருவான், இல்லை ரீடிங் எடுக்கிறவனாக வருவான், இல்லைன்னா வியாபார பொருளை விற்கிற மாதிரி வருவான். ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒருத்தன் வருவான், ஒரு அந்தி கிறிஸ்து வருவான், இல்லை லோன் தர்றேன்னு வருவான். உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. உடனே தோணும், புருஷனோட இவன் பெட்டர் மாதிரி தெரியுதுன்னு தோணும். சாத்தான் அப்படி தான் கணக்கை போட்டுருவான். போட்டால் படுக்கை அரங்கேற்றம், பாவத்தினுடைய தொடக்க விழா அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான். கதறி எழுதும் பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டு இலவசமாக மன்னிப்பை கேட்டால் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. இல்லையா? இலவசமாக அடி தான் கிடைக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. இலவசமாக கொள்ளவையாது தான் கிடைக்கும். அப்போ எல்லா காரியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இறைமை எழுதி வைக்கப்பட்ட அந்த நாள் அது இந்த நாளாக இருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கிறது. எங்கும் எங்கும் பட்டணத்துலலாம் போய் பாருங்கள், பக்கத்துலலாம் பட்டணத்துலலாம் போய் பாருங்கள், எவ்வளோ வேசித்தனங்கள் ஆண்களும் பெண்களும் அரங்கேற்றுகிறார்கள். எது கூடாதோ அதைத்தான் நம்ம பண்ணுறோம். எதை விட்டு விலக வேண்டுமோ அதைத்தான் தொடுறோம். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து தொட வைக்கிறான். ஒரு ஊழியக்காரன், திருநெல்வேலி மாவட்டம் தான், அவங்க குடும்பத்தில் இருக்க உறவினர் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த அம்மா சொல்லுது, என் புருஷன் சாகிறதை ஜோம் பண்ணுங்க.
என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, ஒரு ஊழியக்காரர் இல்லை, இவன் ஊழியக்காரனை இருப்பதை விட சாகிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், நான் புரோட்டா இறச்சி வாங்கிட்டு வருவேன், மொட்டை மாடிக்கு போயிடுவான், நல்லா ஏத்தம்பழம் வாங்கிட்டு வருவான், நேந்திரம் பழம் வாங்கிட்டு வரும்போது 2 பிள்ளைங்க இருக்குல்ல, எனக்கு தர வேண்டாம், 2 பிள்ளைகள் வாங்கி தரலாம்ல. பிள்ளைங்க கேட்டால் கூட கொடுக்க மாட்டானா, அதுக்குள்ளே உரித்து மொத்தம் போட்டுருவானா. நான் கேட்குறேன், உனக்கு அப்படி சாப்பாடு பிராணியாக இருந்தால் நீ அங்கேயே சாப்பிட்டு தொலைச்சிட வேண்டியதானே. மற்றவங்களுக்கு முன்னே சாப்பிட்டா பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இல்லையா? மொட்டை மாடி தரதரமாக ஏறி போய் அங்கே பழத்தை சாப்பிடு, மொத்த சாப்பாடு கொடுக்க மாட்டான். பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அப்போ இது எந்த வகையான ஊழியக்காரன்? அப்போ இவனுக்குள்ள அந்த கிறிஸ்து இருக்கானா இல்லையா? பெரிய சபை. அடுத்தபடியாக இன்னொரு சூழ்நிலையில் மனைவியனுடைய கர்ப்ப பாத்திரத்தை காலால் மிதித்து 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 இரத்தம் ஓடி ஆறாய் ஓடி தலை வரைக்கும் பறந்து சாவ கடந்தவர் இட்டுட்டு ஓடியே போயிட்டான். இவனை ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா? கர்த்தருக்குரிய ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா? கர்த்தாக்களுக்குரிய ஊழியக்காரன். வாயில அந்நிய பாஷை, உன் கிரியை அந்தி கிறிஸ்து. கடைசியில் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த மாமா தான் இங்கே விசுவாசி, அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் ஃபோன் பண்ணுறான், ஓடி போயிட்டான். ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உன் மகன் சாக கிடக்கிறா, ஓடி போய் காப்பாற்றிக்கான்னு ஓடியே போயிட்டான். இவர் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி ஓடி போய் அந்த படுக்கையில் கிடந்த அந்த பிள்ளையை அள்ளி எடுத்து மருத்துவமனையில் சேர்த்து ரத்தம் அடைச்சி காப்பாற்றின அந்த தாய் தான் உன் புருஷன் சாகணும்னு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஊழியக்காரன் சாகணும்னு உன் மனைவி ஜெபம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவு ஊழியக்காரனால் அந்த சகோதரி காயப்பட்டிருப்பாள். அல்லேலூயா. எந்த அளவிற்கு காயப்பட்டிருப்பாள். ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவாக இருந்தால் இப்படித்தான் இருக்க முடியும். ஒரு சும்மா கையை தட்டலாம். அந்தி கிறிஸ்துனுடைய கிரியைகள் எப்படி என்பது இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய காரியம். நள்ளிரவு 12 மணிக்கு ஃபோன் வருகிறது. ஐயா, நாளைக்கு என் புருஷன் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரணும். உங்கள் ஊரில் இருந்தான், பெருந்துறை. உங்கள் ஊர் தானே பெருந்துறை? பெருந்துறையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. எப்படியாவது அவனை முடக்கி போடணும், எப்படியாவது அவன் வரக்கூடாது. புருஷன் கூட்டிகிட்டு போகிறாரு தான் நல்லது தானே. இல்லையா, கூட்டிகிட்டு போனால் கொண்டுருவான், கூட்டிகிட்டு போனால் கொண்டுருவான். கூட்டிகிட்டு போனால் கொண்டுருவானா? அப்படின்னா நீ போகாத, உயிரோடு இருக்கிறது மேலான காரியம், அப்புறமா பார்த்துக்கலாம். அது என் அண்ணங்காரன்ட்ட சொல்லணும். நீங்கள் சொன்னால் அவர் நம்புவார். ரெக்கமெண்டேஷன். அப்போ ஜெபம் இல்லை, ரெக்கமெண்டேஷன். நான் உன் அண்ணங்கிட்ட என்ன சொல்லணும்? எப்படியும் என்ன அவளை அனுப்பக்கூடாது, அனுப்பினா அவள் சொத்துருவான்னு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இதுதான் அவளுடைய விண்ணப்பம். நான் சொல்கிறேன், கூட்டிகிட்டு போய் கொன்னுருவான்னு சொன்னால் நீ பயப்படுறா இருந்தால் நீ போக வேண்டாம். அது அண்ணங்கிட்ட சொல்லு. இல்லை, அண்ணாச்சி வெளிநாட்டுக்கு போகிறாரு, அதுக்கு ஒன்று என்னை அனுப்பிட்டு போவாயிடுவார். அண்ணாச்சி தான் வர சொல்லியிருக்காரு, அவங்க வந்துட்டுருக்காங்க, எப்படியாவது தடுக்கணும். நீங்கள் சொன்னாதான் ஒருவேளை அவர் கேட்பார். இந்த சொல்லப்பட்ட ஸ்திரீயினுடைய சொந்த ஊர் இந்த கன்னியாகுமரி மாவட்டம்தான். யாருக்குன்னு அடையாளத்தோடு சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு அந்த அடையாளம் வேண்டாம். சரி, உன் அண்ணாச்சியோட போன கொடு. பிரதர், பயப்படுறா, கொஞ்ச காலம் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். நீ யாருடா இதை சொல்கிறதுக்கு? அந்த ஸ்டைல். ஏன் தங்கச்சி வாழாவட்டியாக இருக்கிறா, ஊழியக்கார குடும்பம், தாப்பம் பாஸ்ட்டு, மகன் பாஸ்ட்டு, இதை விட என்ன வேணும் இவளுக்கு? நான் தடுக்கிற, நீ யார்? பேரை சொன்னேன், இடத்த கேட்டான். நான் டிவி பார்க்காதவன் போல இருக்கு, இடத்தையும் சொன்னேன். ஆனால் இப்போ தீர்க்கதரிசனம் சொன்னேன், நீ அவளை அனுப்புன, அவள் சாகவே சாவா, நீ வெளிநாட்டு போயிட்டு நேராக திரும்ப வந்துடுவேன். தீர்க்க தரிசனம் அவள் சொல்லலை,
இப்போ ஆண்டவர் சொல்லி சொன்னேன், ஆடி போயிட்டான். நீ வெளிநாட்டு போக முன்னாடி அவள் செத்துருவாள், திரும்ப வந்துடுவான்னு. அவள் வெளிநாட்டு போக முடியாதுன்னு சொன்னால் பொண்டாட்டி சம்பாதிக்க முடியாது இல்லை. அதையும் தாண்டி அவள் வந்து விட்டாள், அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரே அழுக, ஐயோ ஐயோ. அதுக்கு முன்னாக காலையில் நான் அவளிடத்தில் பேசும்போது சில காரியங்களை சொன்னார்கள். அந்த ஊழியக்காரன் நல்ல சிகரெட்டை கொளுத்தி, மகன் என்ற ஊழியக்காரன் நல்லா தொடை வரைக்கும் துணியை மாற்றி தொட்டையெல்லாம் குத்திடுவானோ.